நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விரியத அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேயர்களே. சமீப காலமாக நிறைய பேருக்கு இருக்க கேள்வி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சியில் சொன்னோம், இந்த மாதிரி கர்மாவை பற்றி சொன்னோம். அப்போ எளிமையாக முடிக்கக்கூடிய நேரமின்மை காரணமாக எளிமையாக முடித்தோம். இப்போயும் நேரமின்மை காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ இந்த கர்மாக்கள் குறையிறதுக்கு எளிய வழி ஏதாவது சொல்லுங்கள் சார், பெரிய பெரிய வழிகள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக சரி, இந்த எளிய வழி என்ன கர்மாவை குறைக்கிறதுக்கு? சரி, கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க. அதுக்கு மெயினாக கர்மத்துக்கு மெயினாக அவர் சனீஸ்வர பகவான் தான். அவரை பார்த்தாவே சொல்லிடலாம். அவர் இருக்க நட்சத்திர சாரம், அப்புறம் ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, இதை அடிப்படையாக வச்சே கர்மா இருக்கான்னு சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருச்சு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த சந்திரனும் கேதுவும் 9ஆம் இடத்துல இருக்குது. காலபுருஷ தத்துவப்படி உங்களது மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அதான் முதல் லக்னம், காலபுருஷ தத்துவப்படி முதல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 9ஆம் இடம் ஆகிடுது. இந்த இடத்துல இருந்தால் நிறைய சொத்துக்கள்லாம் இருந்து அது எல்லாமே அழிஞ்சு ஜாதகருடைய தசாபுக்தி நல்லா இருந்தால் மட்டும்தாங்க அவர் நல்லா வர முடியும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பணத்துக்கு கஷ்டம், கடன், நோய், இந்த மாதிரி பல சிரமங்களை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சார், இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன் சார், இத்தனை ஆண்டுகள் இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் சார், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை சார்பாங்க. அப்போ என்ன பண்ணால் இது ஓரளவு குறைஞ்சி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி பேசிக் அன்னதானம் தாங்க. பௌர்ணமி அமாவாசை அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுறதுல ஒரு டெக்னிக் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சாப்பாடு தேவை, யாருக்கு உண்மையிலே பசிக்குதோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுதான் அன்னதானம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம சும்மா ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு யார் வேணாலும் சாப்பிட்டு போங்க, அதுக்கு பேர் அன்னதானம் அப்படின்னு கிடையாது. அதில் பெரிய பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் சாம்பாரே சரியில்லை அன்னதானம் பண்ணாங்க, ஒருத்தர் இந்த கூட்டுக்கறியே சரியில்லை அன்னதானம் பண்ணாங்க, பொரியலே சரியில்லை அன்னதானம் பண்ணாங்கன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, இவங்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறளவு காசு வச்சுருக்காங்க, என்ன பாவம் பண்ணாங்களோ அன்னதானம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் உண்மையிலே பசி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்க. அப்படி வாங்கி கொடுத்து நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா, வாழைப்பழம் மாதுளம்பழம்லாம் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கர்ம வினைகள் குறையும். அப்புறம் நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுலேருந்து, அதுக்கு ஃபுட்டு ஏதோ ஃபுட்டு வைக்கிறதுலேருந்து, அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட சார், நாய் நான்வெஜ் தான் சார் சாப்பிடுது, நான் என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, அதுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை அதோடைய குடல் அமைப்பு அப்படி, அதுக்கு அதை சாப்பிட முடியும், சாப்பிடுது. நம்ம மனுஷனை வேணால் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம், நாயை சாப்பிடாத, பாம்பை சாப்பிடாத, பல்லியை சாப்பிடாத, நீ ஓனான சைவமாயிரு, நீ இதை புலியை சைவமாறு, சிங்கத்தை சைவமாறுலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலான விஷயம் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அது மாதிரி நீங்கள் நாய்க்கு கொடுக்குறது. அப்புறம் மீன் இருக்க குளத்துக்கு போகிறோம். இப்போ இன்றைக்கும் பார்த்துங்க, கேரளா பக்கத்தில் மீன் குளத்து பகவதி அம்மன் ஒரு சுவாமி, மிக மிக சக்தி வாய்ந்த சுவாமி ஆக்சுவலாக சொல்ல போனால். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய கர்ம வினைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோயிலில் மீன் இருக்குங்க, அந்த பேரே மீன் குளத்து பகவதி அம்மன் தான். அந்த கோயிலில் போய்ட்டு மீனுக்கு ஃபுட்டு போடுறது, எந்த கோயில் இருந்தாலும் மீனுக்கு ஃபுட்டு போடுறது. அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு கீழே ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ உட்கார்ந்துருக்குது. அரச மரத்தோட காற்றை சுவாசம் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய மூலாதார சக்கரத்திலேருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாதகம், விசுக்தி, ஆக்ஞா, சகசராரா எல்லா சக்கரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்யப்படுகிறது. எப்படி புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் வந்ததுன்னு சொல்கிறாங்களோ, அந்த மரத்துக்கான விசேஷம் அது. அதுபோல் ஏன் மரத்தடியில் உட்கார்ந்தாங்கன்னா, அந்த சுவாசத்துக்காக தான் உட்கார்ந்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களை சுயமாக கிளீன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சா, அதாவது சுத்தப்படுத்திக்க தெரிஞ்சா,
உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு குருமார்கிட்ட ஒரு 100கணக்கான பேரை உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரு குருமார்கிட்ட போகிறீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரணும். உனக்கு இந்த முத்ரா போதும்ப்பா, உன் உடல் அமைப்புக்கு, உன் சுவாச அமைப்புக்கு, வாஸ் யோகம் தெரியுறதை நீங்கள் போய் உட்காரதுன்னு கண்டுபிடிச்சோம் உங்கள் கர்மா என்னங்கிறது. அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சோழி போட்டு பார்க்குறதோ, இல்லை வெற்றிலை பிரசனம் பார்க்குறதோ, இல்லை அஷ்டமங்கல பிரசனம் பார்க்குறதோ, இல்லை ஜாதகம் பார்க்குறதோ, இல்லை கைரேகை பார்க்குறதோ, இது எல்லாமே நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எழுத எழுத கையில் ரேகைகள் மாறுங்க. அதனால தான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மாற மாற கைரேகைகள் மாறும். அதனால் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு ஒரு நன்றி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நன்றி சொல்கிறது. நமக்கு சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்குது. ஆனால் நமக்கு நல்லது தெரியாது, கெடுதல் தெரியும். ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி வச்சோன்னு சொன்னால் அந்த புள்ளி தான் பெருசாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டையில் கூட நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு சொட்டு சாம்பார் பட்டுருச்சுன்னா அதை தட்டி விட்டே இருப்பீங்க. சட்டை ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஒரு இடத்துல சாம்பார் பட்டது தான் பெரிய தப்பாக தெரியுது பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம மன உணர்வுகள், இந்த எண்ண உணர்வுகளை மாற்றும் போது கர்மாக்கள் எரிக்கப்படுங்கிறது தான் உண்மை. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகர்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473, 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், KK நகர், சென்னை 78. செல் 9884042233, 9884282233.